இப்போ நம்ம எபிரேய வார்த்தையில் ஆண்பாலை குறித்து நம்ம என்ன செய்யலாம், நம்ம பார்க்கலாம். பெண்பாலில் நம்ம பார்த்தோம். கடைசி எழுத்து ஹே அல்லது தா வந்துச்சுன்னா அது என்னது, பெண்பால். ஹேயும் தாவும் இல்லை அப்படின்னா அது என்னது, ஆண்பால். ஒரு சில உதாரணங்களை என்ன செய்யலாம், நம்ம பார்க்கலாம். பாவம், முதல் உதாரணம் வந்து பாவம். பாவத்துக்கு எபிரேய மொழியில் கெத்தா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கெத்தா அப்படின்னா என்னது, பாவம். கெத்தால மொத்தம் 3 எழுத்து இருக்குது. முதல்ல ஹெத், அப்புறம் டெட், அப்புறம் ஆலஃப். இந்த வார்த்தை வந்து ஆண்பால், மேஸ்குலின் ஜெண்டர். ஏன் இது ஃபெமினின் ஜெண்டர் கிடையாது, ஏன் இது பெண்பால் இல்லை? ஏன்னா கடைசி எழுத்து என்னது கிடையாது, ஹே தாவு இல்லை. ஏ தாவு இல்லாதனால இது என்னது, ஆண்பால். இப்போ இந்த கெத்தாக்குள்ள டீகோடிங் நம்ம பார்க்கலாம். கெத்தானா என்னது, பாவம். பாவம் என்ன செய்யும், தேவனுடைய பிள்ளைகளை தேவனிடத்திலிருந்து பிரிக்கும். கெத்தால முதல் எழுத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அது வந்து ஹேத். ஹேத்னா என்னது, செப்பரேஷன், வேறு பிரித்தல். இந்த பாவத்துக்குள்ள ஒரு தன்மை இருக்குது. அது என்ன தன்மை, வேறு பிரிக்கிற ஒரு தன்மை. யார்கிட்ட இருந்து வேறு பிரிக்குது, தேவனிடத்திலிருந்து வேறு பிரிக்குது. ஆதாமும் ஏவாளும் தோட்டத்தில் இருக்கும்போது தேவனோடு உலாவிட்டு இருந்தாங்க. எப்பவும் பாவம் உள்ள வந்துச்சோ அப்பவுமே செப்பரேட் ஆயிட்டாங்க, தோட்டத்தை விட்டு செப்பரேட் ஆயிட்டாங்க. ஸோ இந்த பாவம் என்ன சொல்லி செய்யுதுன்னா, ஒரு பெரிய பிளவை கொண்டு வருது, ஒரு என்ன சொல்லுவாங்க, செப்பரேஷனை கொண்டு வரும். அப்படி செப்பரேட் பண்றதுக்கு உள்ள என்ன இருக்குது, இந்த கெத்தால அடுத்த எழுத்து வந்து டெட்டு. டெட்டுன்னு என்னது, சர்ப்பம், பாம்பு. மூணாவது எழுத்து வந்து ஆலஃப். ஆலஃப்னு என்னது, வல்லமை. யாருடைய வல்லமை, சர்ப்பத்தின் வல்லமை. ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் அவங்க பிரிக்கப்படுறதுக்கு காரணம் யாரு, சர்ப்பம்தான். அது இன்னைக்கும் அந்த வேலை செஞ்சிட்டு இருக்குது. பாவம் அப்படின்னு சொன்னாலே அதில் ஒரு தன்மை இருக்கு, பிரிக்கக்கூடிய தன்மை. தேவனிடத்திலிருந்து பிரிச்சிரும். அதே சமயம் இதை பிரிக்கிறது யார் அப்படின்னா, உள்ள சர்ப்பத்தின் வல்லமை என்ன செய்து இருக்குது. நிறைய நேரத்தில் நீங்கள் குடிகாரர்களை பாருங்கள், சத்தியம் பண்ணுவாங்க, நான் குடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணுவாங்க. உண்மையிலே அவங்களுக்கு அது விடணுன்ட்டு தான் ஆசை, ஆனால் விட முடியாமல் தவிப்பாங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா, இந்த சர்ப்பம் தான். இந்த சர்ப்பத்தின் வல்லமை தான் காரணம். பாருங்க, நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், 32, 33ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மதுபானம் இரத்த வர்ணமாய் இருக்கையில் பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே, அது மெதுவாய் இறங்கும். முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும், விரியனை போல் தீண்டும். உன் கண்கள் பரஸ்திரிகளை நோக்கும், உன் உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும். மதுபானம் இரத்த வர்ணமாயிருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பார்க்காதே, அது மெதுவாய் இறங்கும், முடிவிலே அது பாம்பை போல கடிக்கும். ஒரு மனிதன் மதுபானம் குடிக்கிறா, அதனுடைய குடிகாரனா இருக்கிறா அப்படின்னா அவங்கள குடிக்க வைக்கிறது யாரு, சர்ப்பத்தின் வல்லமை, பாம்பின் வல்லமை. இதுதான் அவங்கள குடிக்க வைக்குது. குடிச்ச பிறகு அவங்களுடைய நிலைமை கம்ப்ளீட்டா மாறிடும். இந்த குடி தேவனிடத்திலிருந்து அவங்களை பிரிச்சிரும், சாபத்துக்குள்ளாக்கிறோம். பாருங்க, இதுதான் கெத்தா. கெத்தா அப்படின்னா பாவம். பாவத்துக்குள்ள என்ன இருக்குது, சர்ப்பத்தின் வல்லமை இருந்து ஜனங்களை பாவத்துக்குள்ளாக்கி தேவனிடத்திலிருந்து அவங்களை என்ன செய்து பிரிக்குது. இப்ப இரண்டாவது உதாரணத்தை பார்க்கலாம். தீர்க்கதரிசி, நபி. இந்த நபி அப்படிங்கிற வார்த்தையில் மொத்தம் 4 எழுத்து இருக்குது. நூன், பெத், யோத், ஆலஃப். இது எந்த ஜெண்டர், ஆண்பாலா பெண்பாலா? கடைசி எழுத்து ஹே இல்லை, இருந்திருந்தா அது பெண்பாலா இருக்கும். அது இல்லாததுனால அது என்ன வார்த்தை, ஆண்பால். இப்போ நபியாங்கிற வார்த்தை பாருங்க, கெத்தாங்கிறதும் ஆண்பால் தான், ஏன்னா அதில் ஹே கிடையாது. அடுத்த நபியாவும் என்னது, ஆண்பால் தான், அதில் ஹே இல்லை, ஹேயும் கிடையாது, தாவும் இல்லை. கடைசி எழுத்து ஹே இல்லை, தாவும் கிடையாது. இப்போ இந்த நபிக்குள்ள டீகோடிங் நம்ம பார்க்கலாம்.
நபியில கடைசி எழுத்து வந்து ஆலஃப். ஆலஃப்னா என்னது? வல்லமை. ஆலஃப்னா வல்லமை. அடுத்தது யோத். யோதுன்னு என்னது? கரம். அதாவது வல்லமையான கரம். பெத்துன்னு என்னது? வீடு. நம்ம சரீரம் என்னதான்? வீடு தான். நம்ம சரீரம் என்னது? வீடு. அந்த வீடு, அந்த பெத் வந்து நான் ஒரு தீர்க்கதரிசியாக நான் எடுக்கிறேன், ஒரு நபராக எடுக்கிறேன். அந்த நபர் தான் தீர்க்கதரிசி. கர்த்தருடைய கரம் ஒரு நபர் மேலே வரும்போது, முதல் எழுத்து என்னது? நூன். நூன் என்னது? விதை. விதைன்னு என்னது? வார்த்தை. கர்த்தருடைய வல்லமையான கரம் ஒரு மனிதன் மேலே இறங்கும்போது, பெத் மேலே இறங்கும்போது, அவங்க வாயிலிருந்து என்ன வரும்? வார்த்தைகள் வரும். அப்படிதான் நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ள முடியும். இவங்க யாரு? இவங்க தீர்க்கதரிசி, நபி. நபினா யாரு? சாதாரணமானவங்க இல்லை. அவங்க மேலே கர்த்தருடைய கரம் இருக்கும். வார்த்தை வெளிப்படும். தேவனுடைய வார்த்தை என்ன செய்யும்? வெளிப்படும். இதுதான் நபிக்குள்ள டீகோடிங். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. இப்பொழுது ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்தபோது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி, அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால். இங்க ஒரு மியூசிக் வாசிக்கிறவனை வரவழைத்து அவன் வாசித்த பொழுது கர்த்தருடைய கரம் எலிஷாவின் மேல் இறங்கி கர்த்தர் உரைக்கிறதாவதுன்னு சொல்லி சொல்றார். ஸோ கர்த்தருடைய கரம் யார் மேலே இறங்குது? எலிஷா. எலிஷா தான் பெத்து. கர்த்தருடைய வல்லமையான கரம் அவன் மேலே இறங்கின உடனே அவன் வாயிலிருந்து வார்த்தைகள் வந்து தேவனுடைய வார்த்தை என்ன செஞ்சது? வந்தது. இதுதான் நபி. நபிக்குள்ள டீகோடிங். ஸோ நம்ம 2 காரியம் பார்த்தோம். ஒன்று கெத்தா, கெத்தா. அடுத்தது நபி. ரெண்டுமே ஆண்பால். இந்த வார்த்தைகள் என்னது? ஆண்பால். பெண்பால்னா எந்த எழுத்துல முடியணும்? ஒன்று வந்து ஹே, அடுத்து என்னது? தா. இந்த 2ல் ஏதாவது ஒரு வார்த்தையில் முடிஞ்சாதான் அது என்னது? பெண்பால். முடியலன்னா அது ஆண்பால். இப்போ 3வது உதாரணத்தை நம்ம பார்க்கலாம். மரம். மரத்துக்கு எபிரேய மொழியில் எட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எட்ஸ் அப்படின்னா மரம். இதில் 2 எழுத்து தான். ஒன்று ஆயின், இன்னொன்று என்னது? சாடே சோஃபேத். இந்த 2 எழுத்து சேர்ந்ததான் என்னது? எட்ஸ். இது ஆண்பாலா பெண்பாலா? இந்த வார்த்தை ஆண்பால். ஏன் ஆண்பால்? ஏன்னா இதில் கடைசி எழுத்து ஹேவும் கிடையாது, தாவும் கிடையாது. அதனால இது என்னது? ஆண்பால். கடைசியில் ஹே வந்திருந்தா அது என்னதான் மாறி இருக்கும்? பெண்பாலா மாறி இருக்கும். இப்போ எட்ஸ்குள்ள டீகோடிங் நம்ம பார்க்கலாம். 2 எழுத்து. ஒன்று ஆயின். ஆயின் எதுக்கு? ஆயின் என்னது? கண்ணு. கண் எதுக்கு? பார்க்குறதுக்கு. எதை பார்க்கணும்? சாடே சோஃபித். சாடே அப்படின்னு சொன்னாலே அது ஒரு நீதிமான குறிக்குது. தாழ்மையுள்ள ஒரு மனிதன். நமக்கு நீதிமான் யாரு? யெகோஷுவா தான். உங்களுடைய கண்கள் யாரை பார்க்கணும்? யெகோஷுவாவை பார்க்கணும். அவரை பார்த்தா நீங்கள் அவரை போலவே மாறிடுவீங்க. அவர் ஜீவமரம், நீங்களும் அதே போல மாறிடுவீங்க. அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனி கொடுத்து இலை உதிராதிருக்க மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அந்த மரத்தை போல் இருப்பான். எந்த மரத்தை போல் இருப்பான்? ஜீவனுள்ள மரத்தை போல இருப்பான். நம்ம யாரை பார்க்கணும்? நம்ம கண் யாரை பார்க்கணும்? மேசியாவை பார்க்கணும். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிப்போம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். பாருங்க, பைபிள் சொல்லுது, இப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகள். இனிமே எப்படி இருப்போம் நம்மளுக்கு தெரியாது. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவர் தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம். அவரை பார்க்கும்போது அவரை போல நம்ம மாறிடுவோம். ஸோ எட்ஸுங்கிறது மரம். அது நம்மளுக்கு நல்ல அருமையாக ஒரு கருத்தை நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குது. என்ன அப்படின்னா, நம்ம மேசியாவை பார்க்கும்போது அவரை போல மாறிடுவோம் நம்ம. ஸோ இந்த எட்ஸ் வந்து ஒரு ஆண்பால் வார்த்தை. பெண்பால் வார்த்தைக்கு கடைசியில் எப்படி முடியும்? ஹே அல்லது தாவ். சரி, நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் அநேக காரியங்களின் பன்மை சொல்ல நம்ம பார்க்கலாம்.